ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರದ ಜನತೆಗೆ ಯುಗಾದಿ ಹಾಗೂ ರಂಜಾನ್ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ನಾಡು ಶಾಂತಿಯ ತೋಟ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ಹೆಸರಾಗಿರ್ತಕ್ಕಂಥದಕ್ಕೆ ಇವತ್ತು ಯುಗಾದಿ ಮತ್ತು ರಂಜಾನ್ ಒಟ್ಟೊಟ್ಟಿಗೆ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ಭಾಳ ಸಂತೋಷ ಆಗತ್ತೆ. ಇವತ್ತು ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಅಯಾಜ್ ಭಾಯಿ ಮತ್ತು ಅನ್ವರ್ ಅನ್ನೋರು ನಮ್ಮ ಮುಸಲ್ಮಾನ್ ಬಾಂಧವರಿಗೆ ಇವತ್ತು ರಂಜಾನ್ ಇರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ಕೈಯಲ್ಲಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕರೆದಾಗ ಅವ್ರಿಗೆ ಸುಮಾರು ಒಂದು 300 400 ಜನವರೆಗೂ ಈ ದಿನಸಿ ಕಿಟ್ನ ಕೊಡುವಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಾನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅದಕ್ಕಿಂತ ನನ್ನ ಲೀಡರ್ಗಳಾದಂಥ ಅಯಾಜ್ ಭಾಯ್ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅಯಾಜ್ ಭಾಯ್ ಅವರು, ಅನ್ವರ್ ಅವರು ಕರೆದು ಇವತ್ತು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ನೋಡಿ, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಪಕ್ಷ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಮುಸ್ಲಿಂ ಬಾಂಧವರು ಸೀಮಿತ, ನಾವೇ ಮುಸ್ಲಿಮರಿಗೆ ಏನೋ ಒಂದು ಮಾಡ್ತೀರಿ ಅಂತ. ನಾನು ಮಾಧ್ಯಮದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸಕರನ್ನ ಕೇಳ್ತೀನಿ, ನೀವು ಸರ್ಕಾರ ಅಂದ್ರೆ ಜನರ ತೆರಿಗೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಮುಸ್ಲಿಂ ಬಾಂಧವರಿಗೆ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ತಾವು ಏನ್ ಮಾಡಿದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬಹಳ ಉಪಕಾರ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಬಹುಶಃ ಚುನಾವಣೆ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ಮುಸ್ಲಿಮರನ್ನ ನೆನ್ಸ್ಕೊಳ್ಳೋದು, ಚುನಾವಣೆ ಆದ ನಂತರ ಅವ್ರನ್ನ ಬರೀ ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಕೊಡುವಂತ ಸವಲತ್ತುಗಳು ಕೊಟ್ಟು ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಅಂತಾರೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ನ ಹಾಸ್ಪಿಟಲ್ ನ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿದಾಗ ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ತೊಂದರೆಗೆ ಒಳಪಟ್ಟವ್ರು ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಮುಸ್ಲಿಂ ಸಮುದಾಯದವರು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಇವತ್ತು ಮುಸ್ಲಿಂ ಸಮುದಾಯದವರಿಗೆ ಒಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ವ್ಯವಸ್ಥೆ ಇರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ವೈದ್ಯಕೀಯ ಸೌಲಭ್ಯಗಳು ಇರ್ಬೋದು, ಯಾವುದೇ ಒಂದು ಆದ್ರೂ ತುಂಬಾ ಡಿಪೆಂಡ್ ಆಗಿರುವಂತ ಒಂದು ಸಮುದಾಯ ಯಾವ್ದಂದ್ರೆ ಅದು ಈ ಮುಸಲ್ಮಾನ್ ಸಮುದಾಯ ಅಂತ ಹೇಳಿಕ್ಕೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಕಷ್ಟಪಟ್ಟು ಅವರೊಂದು ಕೇವಲ ಮತಕ್ಕೆ ಮಾತ್ರ ಒಂದು ವೋಟ್ ಬ್ಯಾಂಕ್ ಆಗಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಕೆಲವು ಪಕ್ಷಗಳಿಗೆ ಇದು ಬಹಳ ಅನ್ಯಾಯ ಅನ್ಸತ್ತೆ ಇದು. ಆದ್ರಿಂದ ನಾನು ಒಬ್ಬ ಪಕ್ಷೇತರ ಅಭ್ಯರ್ಥಿಯಾಗಿ ನಮ್ಮ ಅಯಾಜ್ ಭಾಯ್ ಕರೆದಕ್ಕೆ ಬಂದು ಇವತ್ತು ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಹುಶಃ ನಾನು ನಮ್ಮ ಮುಸ್ಲಿಂ ಮುಖಂಡರಲ್ಲಿರುವ ಒಂದೇ ಒಂದು ಮನವಿ ಮಾಡ್ತೀನಿ, ಈ ನಿಮ್ಮ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟು ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತೀನಿ. ನಮ್ಮ ಅಯಾಜ್ ಭಾಯ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಒಂದ್ಸಲ ಗೆಲ್ಸಿ ನಿಮ್ಮ ಮನೆಗೂ ಬರ್ತಾರೆ ಅಂತ. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದವ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா உங்க மோகன் கிருஷ்ணா உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறேன்ட்டு நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஸோ மோகன் கிருஷ்ணா வந்துட்டு எந்த ஒரு கட்சி இல்லைன்னா ஏதோ ஒரு கிமிக் பண்ற மாதிரி இல்லை, கஷ்டப்பட்டு வந்திருக்கிற காசுல 5 பேருக்கு கொடுத்த கூட எனக்கு ஒரு மனசு சாட்சி இருக்கு, மனசு திருப்தியா இருக்கு, மனசு சமாதானமா இருக்கு. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் ஒரே ஜாதி தான், ரெண்டு ஜாதி இருக்கு, அதுல ஒன்னு மென்னு ஒன்னு உமேன்ட்டு. ஸோ நாங்க எல்லாம் ஒரு ஜாதி, ஒரு அண்ணன் தம்பங்க மாதிரி இன்னைக்கு போயிருக்கிறோம். ஸோ இது ஒரு எலெக்ஷன் வந்தப்ப மாத்திரம் ஹிந்து முஸ்லிம் பெருக்கி வச்சுட்டு அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு போறாங்க. பட் நாம அப்படி இல்லை, வி ஆல் ஆர் ஒன், வி ஆல் ஆர் ஈக்குவல், வி ஆர் த சன் ஆஃப் த அம்பேத்கர் ಅಂತ சொல்லிட்டு நான் இவ்வளோ எல்லாருக்குமே இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரம்ஜான் விஷஸ் சொல்ல போறேன். எல்லாருக்குமே ஈத் முபாரக் பண்ணி சொல்றேன். ரெண்டாவது வாட்டி சொல்லியிருக்கிறேன் நான், மகாகட்பதன் என்ற சப்ஜெக்ட்னா செப்பரேட்டா நான் சொன்னோன்னா வி வாண்ட் டு சேவ் கேஜிஎஃப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சேவ் கேஜிஎஃப் பண்ணோம், கேஜிஎஃப் நம்ம என்ன சொல்றது காப்பாற்றணும்னா வி ஹாவ் டு அசம்பிள் ஆல் டுகெதர். அது எல்லாருமே என்ன, எஸ் காங்கிரஸ் யார் யார் விரோதிகளா இருக்கிறாங்களோ நாங்கள் எல்லாம் ஒன்றாகிறோன்ட்டு நாங்கள் மனசில் இருக்கு. ஸோ அந்த எலெக்ஷன் சப்ஜெக்ட் வர்றப்போ கிளியராக நாங்கள் உங்களுக்கு பிக்சர் கொடுக்குறோம். திஸ் த தேர்ட் டைம் ஐ எம் ரிப்பீட்டிங், ஐ எம் டோட்டலி ஆப்போசிங் த சிட்டிங் எம்எல்ஏ பிகாஸ் த கரப்ஷன் இஸ் கோயிங் லைக் எனிதிங். ஒரு காத்தா வேணும்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காசு இருக்கு. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி போயிருக்கிறது, வெறும் அந்த கவர்மெண்ட்ல வர ஃபண்டு பூஜை போட்டு போடுறது இல்லை, பப்ளிக் மனசுல போய் பார்க்கணும், பப்ளிக் உள்ள பண்ணணும். அன்னைக்கு நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த 11th வார்டுக்கு நான் போனேன், நெக்ஸ்ட் 3 days வந்தாங்க. நான் போறவுக்குன்னா நீங்க தான் போகணும் அது. ஸோ அப்போசிஷன் பார்ட்டி நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் அட்லீஸ்ட் த ரெஸ்பெக்டிங் மீ ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி. நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன் நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் என்ன சார் கரெக்ட் இல்லையா, அடுத்த நாள் யாரோ ஒருத்தர் வராங்கன்ட்டு. ஸோ ஆன் தட் பிஹாஃப் ஆஃப் தட் அட்லீஸ்ட் ஐ தேங்க் டு ஹர். அட்லீஸ்ட் ஏதோ ரெஸ்பாண்ட் நம்ம போறதுக்கான ரெஸ்பாண்ட் ಆಯ್ತು, ಬೈತಕ್ಕನ್ನ ಹಂಗೆ போயிருக்கிறேங்கೋ, இந்த ಭಯ அப்படியே இருக்கிறோம் ಅಂತ ನಾನು ಹೇಳಿ. ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿದ್ರೆ ನಾನೊಂದು ಪಕ್ಷದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬಾರ್ದು. ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತಿ ತಾಲೂಕ್ ಪಂಚಾಯತಿಯ ಚುನಾವಣೆಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಕೆಲವರು ನಾನೇ ಕಿಂಗ್ ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇನ್ ಕೆಲವರು ಪಕ್ಷನೇ ನಂದು ಅನ್ಕೊಂಡು ಪಕ್ಷ ಕಟ್ತಾ ಇದೀನಿ ಅಂತಾರೆ. ಇನ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವ್ರು ಯಾರು ಎದುರಾಳಿನೇ ಇಲ್ಲ, ನಾನು ಹೇಳಿದ್ದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನೇ ರಾಜ ನಾನೇ ಮಂತ್ರಿ ಹತ್ರ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ಭಗವಂತ ದೊಡ್ಡವನು, ಜನರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ದೊಡ್ಡದು. ಇವತ್ತು ನಾನೇ ಅನ್ನೋದನ್ನ ರಾಜನ ಮಾಡೋರು ಜನರೇ, ರಾಜನ ಕೆಳಗಿಳಿಸೋದು ಜನರೇ. ಸೊ ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತಿ ತಾಲೂಕ್ ಪಂಚಾಯತಿಯಲ್ಲಿ யார் நானும் ಅಂತಾರೆ ಒಳ್ಳೆ ಪಾಠ ಕಳ್ಸಕ್ நான் ரெடி ಆಗಿದ್ದೀನಿ. நம்ம போர் பிளாக்ல நம்ம மோகன் கிருஷ்ணா சார் வந்து நாளைக்கு பண்டிகை
நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு பண்டிகை. அதுக்கு எல்லாம் வீட்டில் பண்டிகை நல்லா ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கே இது தாங்க அரிசி இருந்துச்சு, கிட்டு ஒன்று, அது எண்ணெய், மாவு, சர்க்கரை, பருப்பு, ஜாமுன் பேக்கெட்டு, சேமியா, சில்லி பவுடர் எல்லாம் ஒரு 13 ஐட்டம் எல்லாம் வீட்டில் போயிட்டு குஷாகணும் அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்தாரு. நம்ம எல்லாம் ஜனங்க குஷாயிட்டு அவருக்கு ஒரு இது கொடுத்தா நல்லது நம்மளுக்கு. அவரு நெக்ஸ்ட் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆசை. அது ஏரியா நிறைவேற்றணும் அவ்வளோதான். இப்போ நம்ம அண்ணன் எதுவுமே ஜாதி கீதி எல்லாம் எதுவுமே பாக்குறது இல்ல. மழை வந்தா எல்லாம் தலை மேலவியும். அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்லா இது பண்ணி கொடுத்துக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு நம்ம ஏரியா சாப்பிட ரொம்ப நன்றி. இன்னைக்கு அவர் நெக்ஸ்ட் ஒரு முனிசிபல் எலெக்ஷன் வர்றப்ப நான் கூட ஒரு கேண்டிடேட் இருக்காரு. இங்க அவங்க இருக்கிறவங்க பின்னால இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சம்பந்திகள், எங்களோட அக்கா, இவங்க எல்லாம் சேர்த்து இன்னும் முன்னாலே வர்ற இன்னைக்கு எலெக்ஷன் இந்த கவர்மெண்ட் என்ன இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல எலெக்ஷனுக்கு எப்போ பண்ணுறான்ட்டோம். ஸோ அந்த எலெக்ஷன் வர்றப்போ அந்த எல்லா ஒரு பிளெஸிங்ஸ் இவங்க மேலே கூட இருக்கணும், ஜென்ரல் பிளெஸிங்ஸ் இவங்க மேலே இருக்கணும். ஸோ இவங்க எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாரோ, இப்போ நீங்கள் சொன்னீங்களா கட்பந்தன்ட்டு, அந்த கட்பந்தன்ல இவரு ஒருத்தராக இருக்கிறாரு. எல்லாம் சேர்ந்து டீம் ஒர்க்கை பார்த்து வில் கிவ் குட் ரிசல்ட். அண்ணா கண்டிப்பா ஜெயிச்சுன்னு அவர் வீட்டுக்கு போயிட்டு நம்ம மீட் பண்றாங்க. தேங்க்யூ சார். கேஜிஎஃப்ல முறையாக நாங்கள் பாலாஜி கல்யாண மண்டபத்தில் அதிரடி தள்ளுபடி விற்பனையில் ரெடிமேட் ஆடைகளை குறைந்த விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. வந்து இந்த சலுகையை பயன்படுத்தியமாக கேட்டுக்கிறோங்க. கலர்ஃபுல்லான ஃப்ராகுங்க, நைட் பேண்ட்டுங்க, ஃப்ராகுங்க, லாங் ஃப்ராகுங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷர்ட்டு, குழந்தைங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து லேடிஸ்க்கு டாப்புங்கள்லேருந்து எல்லாமே குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. எந்த ஆடை எடுத்தாலும் வெறும் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த சலுகையை தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து வெறும் 15 நாளைக்கு மட்டும்தாங்க இருக்கும். நம்ம கேஜிஎஃப் பாலாஜி கல்யாண மண்டபத்தில்ங்க. கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஆடைகளை தரமான குறைந்த விலையில் அழகாக கொடுத்துட்ருக்குங்க. இந்த பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தங்க வயலில், பிக்சர் ரோடில், ராபர்ஷன் பேட்டில், கேஜிஎஃப்ல இந்த சலுகையை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வருகிற உகாதி, ரம்ஜான் பண்டிகைக்காக விதவிதமான ஆடைகளை தரமான குவாலிட்டியில் குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் நடைபெறுங்க. டெய்லியும் சண்டே ஆல்சோ கூட கடை உண்டுங்க. கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. நீங்கள் என்ன மொபைலில் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கேட்கணும், ஆர்டர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னீங்கன்னா என் மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9361568887 9361568887. இதுதான் என் கான்டாக்ட் நம்பருங்க. எப்போ வேணாலும் கூப்பிடலாங்க. உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், எந்த மாதிரி தரமான ஆடைகள் வேணும்னாலும் நான் வரவழைச்சு கொடுக்குறேங்க. நன்றி.